Hey guys, welcome to the CC podcast. நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதிரி பிரேக் டவுன் வேணும் கேட்டு எங்களை டார்ச்சர் பண்ணுறீங்க, இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒழிச்சிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் கெஸ்ட் வேறு லைனப்லாம் எடுத்து வச்சிட்டோம். மீன்வைல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்காக ஒரு வீடியோ பண்ணுறோம். தட் இஸ் பிரேக்கிங் டவுன் ஆர் சிசி பாட்காஸ்ட் வீடியோ. Apparently this room isn't big enough. For what? To bring in guests. What the fuck? But to do that, we have to. Step 1. Find a new room. Step 2. La pièce de résistance. What the? Adra nak muka nak. And step 3. Please. Hey yo, മര്യാദക്കൊന്നില്ലേ മോനെ ചെയറെടുത്തടിക്കും. Holy shit, I almost forgot. Step 4. Hire an intern. March, April, May, and we're here finally. The wall art has started. We were dancing around like idiots. No, we were drowning in work. The room was finally happening. Again we were drowning in work, and boom, one day it was done. But of course, something had to go wrong. Creative crowd has gone broke. We failed. Hey guys, welcome to the CC podcast. All this build-up was to let you know that we are back and we are planning to bring in எஸ். ஸோ பேசிக்லி வந்து நாங்கள் லைட்ஸ்லாம் ரெட் பண்ணி ஒரு ஷூட் எடுத்தோம். அந்த லைட்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு ஒரு பாட்காஸ்ட் எபிசோட் போடுறோம். எஸ், அண்ட் ஆல்சோ ஐ திங்க் ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் நாங்கள் கென் ராய்சனோட பண்ண பாட்காஸ்ட்டுக்கு. எஸ். ஸோ தேங்க்யூ வெரி மச். கூடிய சீக்கிரம் நாங்கள் மானிட்டைஸ் ஆயிடுவோம் நம்புகிறேன். ஸோ பேசிக்லி இந்த வீடியோ வந்து நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வேற ஒரு ரூமில் இருந்தோம். அந்த ரூம்லேருந்து இந்த ரூமுக்கு கரண்ட் ரூமுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது பிளான் பண்ணோம், இந்த மாதிரி இது ஒரு ஹைப் பண்ணி ஒரு வீடியோவாக பண்ணலாமா அப்படின்னு. ரொம்ப நாளாக கேப் விட்டதுனால ஒரு வீடியோ போடணுன்ற சுச்சுவேஷன் வந்ததுனால இப்படி ஒரு பிளான் பண்ணோம். அதுக்கு வந்து நாங்கள் ஸ்டார்டிங்கில் சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஸ்டோரி போர்ட் பண்ணியிருக்கோம், ப்ரீ ப்ரொடக்ஷன் கொஞ்சம் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து உட்காந்து நல்லா யோசிச்சு ஷார்ட் பை ஷார்ட் என்னென்ன எடுக்க போகிறோம், எந்தெந்த மாதிரி ஆங்கிள் போகணும், எந்தெந்த ஷார்ட் எந்தெந்த மாதிரி கன்வே ஆகுன்ற வரைக்கும் ஒரு புக்கில், அந்த புக்கிங் தான் இங்கே இருக்கும், அந்த புக்கில் வந்து வரைஞ்சி. ஓ வெயிட், இது நம்ம ஆக்சுவலி இந்த இன்ஸ்டாகிராமில் ஆடம் போரோன்னு ஒருத்தன் இருப்பான், அங்கேருந்து அந்த வீடியோ நீ சூரிய இருந்தாலும் தெரியும்டா அப்படின்ட்டு அவ்வளோ ஒய்டாக இருக்குடா பால் சிச். அதுக்கப்புறம் ஃபைனலைஸ் பண்ணி இதை தான் எடுக்க போகிறோம் டிசைட் பண்ணி ஸ்டெப் 1 எக்யூப்மெண்ட்ஸ் எதெல்லாம் தேவையோ அதை ரெண்ட் பண்ணோம். மெயின்லி லைட்ஸ். எங்கள்கிட்ட கேம் இருக்குது, ட்ரைபாட், அந்த அது ஸ்டஃப் இருக்குது. லைட்ஸை ரெண்ட் பண்ணோம். எங்களுக்கு எல்லா வாட்டியும் இதான் பிரச்சனையாகும், நிறைய லைட்ஸ் எடுத்து நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம், எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. இந்த வாட்டி கொஞ்சம் யோசிச்சு யூஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணோம். எஸ்எல் எடுத்தோம், அப்பச்சர் எம்சி எடுத்தோம், அப்புறம் அப்புறம் அந்த எல்சி எல்சி 500 யூஸ் பண்ணோம். அப்புறம் அந்த SL 200க்கு ஸ்பாட்லைட் மாட் கிட் ஏதோ யூஸ் பண்ணோம், கோபோ அட்டாச்மெண்ட். அதுக்கப்புறம் அந்த வீடியோ ஃபுல்லாக ஷூட் பண்ணதே வந்து ஒரு 14mm லென்ஸ், வைட் லென்ஸ். அந்த லென்ஸ் தான் இந்த லென்ஸ். இன்னைக்கும் ஐ மீன் லாஸ்ட் ஷூட்டும் அதெல்லாம் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபுல் வீடியோவும் லென்ஸே சேஞ்ச் பண்ணாமல் அதெல்லாம் ஷூட் பண்ணியிருந்தோம். அதனால ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்டான லுக் கிடைச்சிருக்கும். ஐ திங்க் 14mm நீங்க ஷூட் பண்ணீங்கனாலே எனக்கு வந்து ஒரு வீடியோ கேம் பார்க்குற மாதிரியே இருக்கு. எஸ், எக்ஸாக்ட்லி. இப்போ பாருங்க, நான் உங்ககிட்ட வந்து இப்படி பேசினேன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. வாட்டர் இஸ் வெட்டு மாதிரி பேசுறேன். ஒரு 2 o'clock ஸ்டார்ட் பண்ணி அடுத்த நாள் காலையில வரைக்கும் போச்சு ஷூட். ஆக்சுவலி ஏர்லி மார்னிங் ஒரு 9 AM வரைக்கும் ஃபுல் டெட் டயர்ட் ஆயிட்டோம். ஏன்னா நாங்கள் ஒரு 5 பேர் ஆக்சுவலி, நான், சாய், லோகேஷ், சித்திக், GTR, எஸ் 5 பேர் தான் அவங்க ஷூட் ஃபுல்லாக. அவங்க தான் எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்ம வீடியோ போயிடலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சக் 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 அப்படின்னு ஒரு குவிக் மாண்டாஜ் போகும். அது டு பி ஆனஸ்ட் வந்து அது முதல்ல அந்த ஸ்கிரிப்டில் இல்லவே இல்லை. ஒரு நாள் நான் சிவாட்ட சொன்னேன்,
ஆடியன்ஸை ஹுக் பண்ணணும்டா. ஆடியன்ஸை ஹுக் பண்ணணும்னா இப்போ ரீல்ஸ்லாம் இந்த டமால் டிமில் டுமில்னு போட்டால் ட்ரெண்ட் ஆகுது, ஹுக் ஆறாங்க. நம்ம வந்து பாட்காஸ்ட் ரூம் தானே மாறுறோம், பாட்காஸ்ட் செட்டப் பண்ணுவோம் அப்படின்னு கேம் இந்த லாஸ்ட் மூமெண்ட். ஆக்சுவலி சக் 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 வந்து அந்த ஒரு டோபமைன் ஹிட், அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் போட்டோன்னே, சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் எங்களுக்கு அர்பன் தோலா தான் பண்ணாரு. அர்பன் தோலாவோட டீம்ல ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்லிட்டு பயங்கர ஃபன்னா இருந்துச்சு. they opened up an entire world of sound design for us. ஃபர்ஸ்ட் ஷாட்ல வந்து apparently this room isn't big enough நான் சொல்றேன்ல, ஸ்பிளிட் டயாப்டர்னு ஒரு லென்ஸ் இருக்கும். ஸ்பிளிட் டயாப்டர் லென்ஸ் என்னன்னா வந்து ஒரே டைம்ல 2 இடம் ஃபோக்கஸ் பண்ணலாம். பேக்ரவுண்டையும் ஃபோக்கஸ் பண்ண வரும், ஃபோர்கிரவுண்டையும் ஃபோக்கஸ் பண்ண வரும். ஆனா ஸ்பிளிட் டயாப்டர்லாம் எடுக்கிற அளவுக்கு நம்மள்ட்ட துட்டுலாம் இல்லை. ஸோ ஹவு டு யூ சீட் தி எஃபெக்ட்? ஸோ வந்து 2 ஷாட் எடுத்தோம். அதுல முதல் ஷாட்ல என்னைய ஃபோக்கஸ்ல வச்சிருப்போம், 2வது ஷாட்ல சிவாவை ஃபோக்கஸ் வச்சிருப்போம். நடுவில் ஒரு மாஸ்க் வரைஞ்சிட்டு அதை ஃபெதர் பண்ணோன்னா யூல் கெட் த ஸ்பிளிட் டயாப்டர் எஃபெக்ட். ஆனஸ்ட்லி ஐ டோன்ட் நோ இஃப் இட் ஆடட் எனிதிங் டு தி வீடியோ. அந்த நிஜமா பட் எங்களுக்கு அது வந்து ஏதோ புதுசாக பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு ஃபீலிங். அதுலேருந்து நீங்கள் நேராக ஜம்ப் பண்ணீங்கன்னா ஐ திங்க் தட் வாஸ் லைக் த பெஸ்ட் கிமிக் ஃபார் தி என்டையர் வீடியோ, விச் வாஸ் அந்த ஏஐ ஃபேஸ் ஸ்வாப். டு பி ஆனஸ்ட் வந்து இந்த ஓசிபி வீடியோ இருக்குல்ல, பால் டப்பாவோடது, அதில் வந்து டூபாக் ரெஃபரன்ஸ் இருக்கும், டூபாக்கா டீப் ஃபேக் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து இந்த டைமில் இந்த கம்ஃபி யூஐன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், கம்ஃபி யூஐ சும்மா ஐ வாஸ் எக்ஸ்ப்ளோரிங். அதில் வந்து ஃபேஸ் ஸ்வாப் வாஸ் வெரி ஈஸி. இது ஆனஸ்ட்லி வந்து ஐ டோன்ட் நோ வை மெனி பீப்புள் டோன்ட் நோ திஸ் அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு கேட் கீப் this and I'm pretty sure he doesn't want to, as well he's sleeping now. But கம்ஃபி யூஐ ஃபேஸ் ஸ்வாப் அது நான் வந்து ப்ராப்பர் டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு இப்போ கரெக்டாக ஞாபகம் இல்லை. அது வந்து ஒர்க் ஃப்ளோ ஃபைல் ஒன்று இருக்கும். அந்த கம்ஃபி இன்ஸ்டால் பண்ணிட்டு போட்டிங்கன்னா நீங்களே அசால்ட்டாக உங்கள் மூஞ்சி ஏற்றுட்டு நான் போட்ட மாதிரி ஷாருக் கான் மூஞ்சி, கோலி மூஞ்சி, கமல் மூஞ்சி, ட்ரேக் மூஞ்சி. ஆனால் நாங்கள் நிறைய மூஞ்சி ட்ரை பண்ணோம், கொஞ்சம் ஃபேஸ் ஷேப் மேட்ச் ஆனோம், எதெல்லாம் ஒர்க் ஆகுதோ தான் நாங்கள் போட்டிருக்கோம். அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி எஃபெக்ட் தான் வந்து இஸ் வெரி ஈஸி டு கவர் யுவர் ஆடியன்ஸ். லாஸ்ட் எபிசோட் கென் ப்ரோ சொன்னார்ல, நேக்கட் ஐஸ் ஆஃப் தி லைக் காமன் பீப்புள், அதுக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு இந்த ஃபேஸ் வாப். ஃபேஸ் வாப் ஆனோன்னே இவன் என்னைய வந்து ஒரு மேட்ச் கார்டு பிளான் பண்ணோம், அவன் தட்டுனோன்னே நாங்கள் வேற லொக்கேஷன் போகிறோம், இந்த வேற லொக்கேஷனை செல் பண்ணணும். இதை எப்படி செல் பண்ணுவேன்? நான் ஒரு லொக்கேஷன் ஷிஃப்ட் ஆகிறேன், இட்ஸ் ஹார்ஷ் ட்ரான்சிஷன், சவுண்ட் டிசைன், சவுண்டு தாங்க எல்லாமே. சீரியஸாக 70% ஆஃப் த வீடியோ சவுண்ட். த மோமெண்ட் த என்வாயர்மெண்ட் சேஞ்ச் ஹேப்பன்ஸ், ஓகே நான் வெளி ரோட்டுக்கு வந்துட்டேன், ரோடு எப்படி இருக்கும், பார்க் சவுண்ட் இருக்கணும், பேர்ட் சவுண்ட் இருக்கணும், என்னோட ஆம்பியன்ஸ் அந்த ஒரு டுஃப்னு ஒரு சவுண்டோட ஒரு இது ஃப்ரீக்வன்சியே சேஞ்ச் ஆகும், செம்மையாக இருக்கும் அந்த ஒரு எஃபெக்ட். ஸோ தட்ஸ் ஹவ் வி வென்ட் டு தி அவுட் சைட் ட்ரான்சிஷன். அங்கே வந்து சிவன் என்கிட்ட ஒரு டைலாக் சொல்லுவான், சரி தயவு செஞ்சு அதை அவனே சொல்லட்டும், அவன் தான் அதை பண்ணான். அதை ரொம்ப அநியாயமா பண்றேன். இப்ப ஜென்ஃபில் சிவா தான் பண்ணா, அவனே ஓகே. ஸோ எஸ், அந்த சீன் வந்து அந்த லொக்கேஷன் எல்லாமே எல்லா ஆப்ஜெக்ட்டும் ஸ்டாட்டிக்காக இருக்கும் எங்களை தவிர. நானும் சாய் மட்டும்தான் மூவிங் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கும். அது எப்படி ஷூட் பண்ணோன்னா, நானும் சாயும் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருப்போம். ஒரு கார் வந்து ஸ்வீஸ் ஃப்ரேம் மாதிரி ஃப்ரேமில் நின்றுட்டு இருக்கும், ஒரு சப்ஜெக்ட் வந்து ஃப்ரேமில் போயிட்டு இருப்பாரு. ஆக்சுவலி அது சப்ஜெக்ட் வேற யாரும் இல்லை, சாய் தான். அவனோட ஹெட்டை மட்டும் கட் பண்ணி ஜென்ஃபில் பண்ணி வேற யாரோ மாதிரி மாற்றிட்டோம், ஏன்னா சப்ஜெக்ட் அந்த டைமில் கிராஸ் பண்ணி போகிறதுக்கு யாரும் இல்லை. அந்த சீன் எப்படி பண்ணோம்னா, பேசிக்லி தேர் இஸ் ஒன் க்ளீன் பிளேட் அண்ட் தென் தேர் இஸ் ஒன் ஃபுட்டேஜ் ஆஃப் மீ அண்ட் சாய் இன்டராக்டிங் அண்ட் தென் தேர் ஆர் மல்டிபிள் அதர் ஃபுட்டேஜஸ். சாயே கிராஸ் பண்ணி போகிறது தான் நாங்கள் ஜென்ஃபில் பண்ணி ஹெட்டை மாற்றி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு கார் போயிட்டுருக்கோம், ஒரு பைக் போயிட்டுருக்கோம். அது மாதிரி நாங்கள் இஷ்டத்துக்கு கேமரா ரோல் பண்ண விட்டுட்டு எடிட்டில் பார்த்துக்கலாம்னு எப்பயும் போல், இங்கே இருக்கா எடிட்டில் பார்த்துக்கலான்னு எப்பயும் போல் சொல்லிட்டு எடிட்டில் வந்துட்டு எந்த சப்ஜெக்ட்லாம் தேவையோ அதை மட்டும் ரோட்டோ பண்ணி வச்சுட்டு எங்களையும் அந்த ஷாட்டில் நாங்கள் ரோட்டோ பண்ணி வச்சுருப்போம். ரோட்டோ வந்து எப்பவுமே க்ளீனாக வராது. இந்த மாதிரி ஒயிட் ஷாட்ஸ்லாம் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா பச்சையாக தெரியும், ஹேரில் ஜிட்டர் கையில் ஜிட்டர்லாம் தெரியும். ஆனால் ஒயிடாக பார்க்கும்போது நேக்கட் ஐஸ்க்கு யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க, ஸோ எஸ்கேப் ஆயிரும். அந்த மாதிரி அந்த ஷார்ட்டை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இப்போது நாங்கள் வந்து இப்போ வரைக்கும் பண்ண வீடியோஸ்லாம் ட்ரான்சிஷனை வீடியோ மேலே ப்ளேஸ் பண்ணி தான் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் என்ன நினச்சோம், எஃபெக்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம், அது வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும் பார்க்கும்போது நினச்சோம். பவர் ஆப் ட்ரான்சிஷன் ஒன்று இருக்குது, அது பிளக்இன் தான். ஆக்சுவலி நாங்கள் பண்ணல, காசு கொடுத்து வாங்கின ஒரு பிளக்இன். ஆனால் அந்த பிளக்இன் கூட சாய் இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு ஏதோ ஒன்று அவனை துரத்திட்டு வருதுன்னு ஓடும் போது கரெக்டாக அந்த ட்ரான்சிஷன் ஆனால் செம்ம விஷுவலாக செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணோம். ஸோ முன்னாடி இருக்க சீன்லேயே சாய் வந்து அதை பார்த்துருவான், அந்த வார்ப் வர்றது தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி இமேஜின் பண்ணிட்டு அவன் ஓடணும். சேம் பொசிஷன், எக்ஸாக்ட் பொசிஷனில் நானும் நிற்கணும், அவனும் நிற்கணும், 2 feet டிஸ்டன்ஸ் அதை மெஷர் பண்ணி நின்றுட்டு அடுத்த பொசிஷனில் வந்து இந்த ரூமில் வந்து நின்றுட்டு சேம் பொசிஷன், சேம் டிஸ்டன்ஸ் டு கேமரா அண்ட் பிட்வீன் ஆர்செல்ஸ் அவன் சேம் எக்ஸாக்ட் மோஷனை பண்ணி போய் அந்த டேபிளில் முட்டிப்பான். ஸோ அந்த மூமெண்ட்டில் வந்து அந்த வேவாக பார்க்கும்போது சூப்பராக இருக்கும், பார்க்கும்போது க்ளீனாக இருக்கும்.
ஸோ அப்படி ஆன உடனே ஃபர்ஸ்ட் என்ன யோசிச்சோன்னா, இந்த அரியானா கிராண்டே மியூசிக் வீடியோ ஒன்று பொசிஷன்ஸா எஸ், அதில் வந்து ஒரு டிரான்சிஷன் இருக்கும். லைக் பிளேட்ஸ் அப்படியே ஸ்விட்ச் ஆகி ஃபோர்கிரவுண்ட் அண்ட் பேக்ரவுண்ட் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் என்டர் ஆகிற மாதிரி ஒரு டிரான்சிஷன் இருக்கும். அப்படி பண்ணலாம்னு யோசிச்சோம். ஆனால் அது வந்து எங்கள் வீடியோக்கு என்ன ஆட் பண்ணுது அப்படின்னு கொஸ்டின் பண்ணும்போது இந்த டிரான்சிஷனுக்கு மாறணும். தட் இஸ் ஜென்ஃபில்ல போயிட்டு ஃபைண்ட் ரூம்னு சொல்லி நாங்கள் கிளிக் பண்ணும்போது ரூம் அப்படியே மாறி கடைசியில் ஒரு ஆக்சுவலி ஜென்ஃபில்ல பயங்கரமான ரூம்லாம் வந்துச்சு, ரொம்ப ஃபேன்சியான ரூம்லாம் வந்துச்சு. எங்கள் ரூம் ரொம்ப மொக்கையாக பிளெயினாக இருந்துச்சு. ஸோ என்ன யோசிச்சோம், ஜென்ஃபில்லே கேவலமாக அந்த மாதிரி பான்னு போட்டுட்டு இல்லை டேமேஜ் ஹோட்டல்னு போட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு கடைசியில் எங்கள் ரூமையே பிளெயினாக இந்த பெயிண்டிங் ஆக்சுவலி நாங்கள் ஸ்டார்டிங்லேயே பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ஜென்ஃபில் வந்து நாங்கள் ஏன் ரிமூவ் பண்ணோம்னா, இந்த நமக்கு த ஆர்டிஸ்ட்னு ஒரு சீன் வரும் லேட்டர். ஸோ ஒருத்தர் ஆர்டிஸ்ட்னு கூட்டுறனா அவர் பெயிண்ட் பண்ணும்ல, அதுக்கு முன்னாடியே செவர் வந்தோம் லூஸ் கூதி மாதிரி இருக்கும். ஸோ என்னாச்சு, அந்த புதுசாக மைக்கு ஸ்டாண்டு இன்டர்ஃபேஸ்லாம் வாங்கணும். அதை வந்து ஏதாச்சும் இந்த வீடியோவில் புட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நார்மலாக சும்மா போயிட்டு ஒரு கடையில் காசு கொடுத்து வாங்குறது இட் வில் பி வெரி பேசிக்னு நினச்சி, எல்லாமே பேசிக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும்னு நினச்சிட்டு ஒரு ட்ரக் டீலிங் மாதிரி ஒரு கான்செப்ட். நான் வந்து ஒரு இந்த என் டேட்டூலாம் தெரிஞ்சுட்டு கூலர்ஸ்லாம் போட்டு சில்லாக எடுத்துகிட்டு வந்து ஒரு பாக்ஸ் வைப்பேன். இவன் வந்து கோலமாவு பேக்கெட் எங்கள் அம்மா கிட்ட கேட்டு கீழே ஒரு கடை இருக்கும், அங்கே வாங்கிட்டு வந்து அந்த கோலமாவில் கொக்கைன்னு டெக்ஸ்ட்லாம் ஆட் பண்ணி இல்லை அதை அடிச்சுட்டு கோலமாவான்னு மாற்றி சும்மா ஒரு குட்டி ஹியூமர் அந்த இடத்துல. அது ஒரு ட்ரக் டீலிங் சீனில் அவன் மைக்கை என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போகிற மாதிரி ஒரு சீன் பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து ஆக்சுவலி நாங்கள் சீனாக பண்ணும்போது அது கொஞ்சம் விஷுவலாக ஓகேவாக தான் இருந்துச்சு. சவுண்ட் டிசைனில் வந்து அர்பன் தோலா சில வாய்ஸஸ் ஆட் பண்ணி மியூசிக் ஆட் பண்ணி ஒரு மாதிரி பயங்கரமாக இம்பாக்ட்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்டாரு. அந்த ட்ரக் சீன் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் லொக்கேஷன் பார்த்து தேடிட்டு இருந்தோம். ஒரு பார்க்கில் ஒரு பெஞ்ச் பக்கத்தில் இந்த கிழிஞ்சு போன நோட்லாம் கொடுத்துட்டு ட்ரக்கை வாங்கிட்டு போவாங்களா, அந்த மாதிரிலாம் யோசித்தோம். ஆனால் அதெல்லாம் எங்களுக்கு வந்து லைக் ஷூட் பண்ணும்போது இந்த ஆஃபீஸ்க்குள்ளேயே முடிக்கிற மாதிரி ஏதாவது யோசிக்கணுமேன்னு தோணும் போது தான் எங்கள் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அது வந்து ஷட்டரோட கீ எங்ககிட்ட இருந்துச்சு. அது வந்து எம்டி, இப்போ தான் பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஆஃபீஸை. ஸோ அதை திறந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்கும் வோல்டாஸ் ஏசி பாக்ஸ்லாம் இருக்கும், பைப்ஸ்லாம் இருக்கும், பெயிண்ட் பக்கெட்லாம் இருக்கும். ஆனால் அது ஒரு ட்ரக் சீன் மாதிரி வச்சு பின்னாடி ஒரு எல்சியை ஃப்ளிக்கர் பண்ண விட்டு தண்டர் எஃபெக்ட் கொடுத்து எங்களுக்கு ஒரு ஸ்பாட் அடிச்சு ஒரு மாதிரி சீனையே நாங்கள் கிரியேட் பண்ணிட்டோம் அந்த இடத்துல. ஓ, இதுக்கப்புறம் தான் இங்கே நடந்த பெரிய கொடுமை. என்னைய வந்து இந்த மைக்கெல்லாம் பிடிச்சி கிஸ் கொடு அப்படின்ட்டாங்க. அந்த மைக்கெல்லாம் பிடிச்சி கிஸ் கொடு, பாட்டு பாடு, அதை பண்ணு இதை பண்ணு. எனக்கு அதெல்லாம் மைக்கை வைக்கிற டப்பா வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரெண்டல்லேருந்து வந்து ஆப்பச்சர் எஸ்எலோட அட்டாச்மெண்ட் லைட்டோட டப்பா தான் அது. அந்த டப்பாக்குள்ள ஆப்பச்சர் எம்சியை வந்து செலஃபன் டேப்லாம் ஒட்டி நான் இப்படி பாக்ஸை திறப்பேன், அவன் கேமரா இப்படி இருக்கும். ஸோ அந்த ஒரு பிஓவி ஷாட் மாதிரி இருக்கும். நாங்கள் கேமரா மவுண்ட் பண்ணுறதுக்கு ரிக்கெல்லாம் அது வாங்கல, எல்லாத்தையும் கையில் வச்சு தான் சும்மா பிடிச்சிட்டு தான் மவுண்ட்டை ஃபேக் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஆஃப்டர் திஸ் தான் மெயின் சீன். சாய் வந்து ரொம்ப நாளாக ஒரு சீன் அவனுக்கு வந்து பண்ணியே தீரணும் மைண்டில் ஓடிட்டே இருந்த சீன் இதுதான். ஸோ எனக்கு வந்து அது என்னவோ எனக்கு என்னன்னா, இந்த வால் பெயிண்டிங் தான் இந்த ஆஃபீஸ்லேயே எனக்கு ரொம்ப கூலான ஒரு விஷயம். இப்போ இந்த கூலஸ்ட் விஷயத்த பண்ற ஒரு பர்சனை வந்து இதுதான் இந்த ஹீரோ ஷாட் வீடியோவோட ப்ரொடக்ஷனே ஹையஸ்ட் குவாலிட்டியா இந்த இடத்துல தான் இருக்கணும், காட்லியா இருக்கணும். ஆடியன்ஸ் வுட் நோ திஸ் மேன் இஸ் லைக் ஜீனியஸ், அந்த மாதிரி வைப்ஸ் இருக்கணும். அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிஸ்ட் சீன். ஹவு டு யூ பிரேக் சச் அ சீன் அப்படின்னு யோசிச்சோம். ஸோ இப்போ வந்து இந்த ஆர்டிஸ்ட்டுங்கிற பர்சனை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். அவர் வந்து அவ்வளோ பெரிய பருப்புன்னு அந்த சீனை வச்சு, அந்த சீனை எப்படி பண்ணோம், சாம்பிராணி அடிச்சு நவுத்திட்டோம் ரூம் ஃபுல்லா. ஸோ இந்த ஷார்ட்டை எப்படி ஃபைனலி பிரேக் பண்றோம்னா, ஆர்டிஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஓ மை காட், இஸ் சச் a cool person. ஆனா கீழே அவர் திடீர்னு பாக்குறாரு, நானும் சிவாவும் கேட்காத குறையா அவரை கெஞ்சுவோம், செவரை பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருங்கன்னு, தயவு செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு. ஸோ தட் வாஸ் தி ஐடியா பிஹைண்ட் தட் சீன். அங்கே என்ன ஆகும்னா, எங்க இன்டர்ன்லாம் ஹையர் பண்றோம் அப்படின்னு எங்களுக்கு அந்த இடத்துல சொல்லணும். லைக் ஸோ தட் யூனோ லைக் யூ கைஸ் ஆல்சோ நோ, நாங்கள் ஒரு கம்பெனியா ப்ரோக்ரஸ் பண்றோம், நாங்கள் லைக் ட்ரைங் டு மூவ் திங்ஸ் ஃபார்வர்ட். ஆனா இதை வந்து பார்த்தா நான் பெரிய புண்டடா, நான் இன்டர்ன்லாம் வச்சிருக்கேன் அப்படி சொல்லக்கூடாது. ஸோ வி வாண்ட் டு லைக் தி என்டையர் வீடியோ ஃபெல்ட் குவர்க்கி. ஸோ நாட் லைக் நாங்கள் இன்டர்ன்ஸை வந்து லைக் ஒரு ஸ்டாண்டர்டோட தான் ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுனால தான் இன்டர்னே வந்து ഹെയ്യോ മര്യാദക്കൊന്നില്ലേ മോനെ ചെയറെടുത്തടിക്കും. சேரை தூக்கி அடிச்சிடும்டா, தயவு செஞ்சு வாங்க வேலை பார்க்கணுன்ற மாதிரி பேசுவாங்க என்கிட்ட. ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லான இந்த ஸ்டார்டிங் வர அந்த 3-4 பீரோல் ஷாட்ஸ், இந்த இன்டர்ன் ஷாட் எல்லாமே வந்து
கிராஷ் ரூம்ஸ், விப் பேன்ஸ் ஹெவியாக யூஸ் ஆகிருக்கும். ஐ கெஸ் தட் யூ குட் சே வந்து கொஞ்சம் எட்கர் ரைட் மாதிரி ஒரு எடிட்டிங் ஸ்டைல் இன்ஸ்பிரேஷன். அதே மாதிரி ஐ திங்க் இதை லாஸ்ட்ல அட்ரஸ் பண்ண நினைச்சோம், பட் இட்ஸ் a குட் டைம் டு சே it. நிறைய பேர் வந்து In காக்ஸ் Puebla, Mexico. That's 41 hours by car, 3 days by bus, 250. காக்ஸ் மாதிரி நாங்க இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். இந்தியாஸ் காக்ஸ் பிஃபோர் GTA 6 இதெல்லாம் என்ன எனக்கு தெரியல என்ன சொல்றதுன்னு. பட் த ட்ரூத் இஸ் எஸ், காக்ஸ் வாஸ் அ வெரி பிக் இன்ஸ்பிரேஷன் டு அஸ் இன் ஜெனரல். பட் இந்த வீடியோ வந்து ரொம்ப அண்டர் ரேட்டடான கிரியேட்டரோட டெக்னிக்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த சிவா சொன்னான்ல, இந்த ரோட்டோஸ்கோப் பண்ணி நாங்கள் இந்த ரோடெல்லாம் ஸ்டாட்டிக்காக வச்சோம். இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இந்த கேலண்டரில் எக்ஸ் மார்க் அடிக்கிறது, இல்லை நாங்கள் சூஸ் பண்ண அந்த ஹியூமர் ஸ்டைல் கொஞ்சம் அதெல்லாமே வந்து ஆண்ட்ரேயஸ் ஹெம்னு ஒருத்தர் இருப்பார். அவரோட ஒரு வீடியோ இருக்கும், மை இயர் 2023ன்னு. அதை நான் இந்த ஆஃபீஸ்க்குள்ளே நாங்கள் வரவங்க எல்லாருக்கும் போட்டு காட்டு சாவடி. I started the year by filming a big concert. Besides that, nothing really happened. As you probably can see, Oslo is a pretty depressing place in January. It's usually cold and dark, so I spent most of my time inside. The days passed in a blur, and before I knew it, it was February. போட்டு காட்டி எங்க கிளைண்ட்ஸும் இந்த மாதிரி வீடியோ பண்ணலாம் சொல்லி கடைசியில நாங்களே ஒரு வீடியோ போட்டோம் அதே மாதிரி. So I just feel like it's being miscredited, like because many people know Gox, although this guy இவர் வந்து ரெட்டெல்லாம் கான்சர்ட் எடுத்துக்கிட்டு சுத்திட்டு இருக்க பெரிய ஆள் இவரு, but nobody seems to know about him. So this is a very important time to like talk about Andreessen. அவரோட மியூசிக் வீடியோஸ்லாம் பாருங்க, லைக் ரொம்ப ஒரு யுனிக்கான ஸ்டைல் ஆக்சுவலி அவரது. ஸோ லாட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் ஆண்ட்ரேசன். காக்ஸ் ஆல்சோ அஃப்கோர்ஸ். அண்ட் பியாண்ட் ஆல் திஸ் ஃபர்ஸ்ட் எங்களோட இன்ஸ்பிரேஷன் ஃபார் த வீடியோ வந்து ஆடம் போரோ. எல்லாரும் பண்ற ஒரு ஜெனரல் மிஸ்டேக் என்ன இருக்கும்னா, அவங்க பண்ற எஃபெக்ட் அப்படியே திருட்டுத்தனமா காப்பி பண்ணி அப்ரப்டா அதே மாதிரி பண்ணியிருப்பாங்க. அது அந்த மிஸ்டேக் நாங்க பண்ணக்கூடாதுன்னு நாங்க காப்பி பண்ணன்னு இல்லை, காப்பின்ற டேர்ம் யூஸ் பண்றதே இந்த இடத்துல தப்புன்னு நினைக்கிறேன். லைக் வேற ஒரு இதுல கிரியேஷன்ல தான் எல்லாமே வருது, அது இன்ஸ்பயர் ஆகி தான் வருது. ஸோ அந்த டேர்ம் வந்து காப்பின்னு சொல்லக்கூடாது. ஐ மீன் இன்ஸ்பயர் ஆகி வர திங்கை வந்து நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி அந்த ஆர்டிஸ்ட்க்கும் டியூ கிரெடிட்ஸ் கொடுக்கணும். லைக் சாய் கேவ் ரைட் நவ் டியூ கிரெடிட்ஸும் கொடுத்து அந்த ஸ்டஃப்பை நீங்கள் உங்கள் ஓன் டச் அதில் ஆட் பண்ணி பண்ணுறது தான் மேக்ஸ் சென்ஸ். வெறுமனே காப்பி பண்ணி போட்டால் உங்கள் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகாது. இன்னும் நீங்கள் திருடுறது ஸ்டீல் லைக் அன் ஆர்டிஸ்ட் ஒரு பாட்காஸ்ட்ல பேசியிருப்போம், அந்த இதுக்கும் வராது. நோ ஐடியா இஸ் ஒரிஜினல்ல. இப்போ வந்து எந்த ஐடியா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஆக்சுவலாக வேற யார்கிட்ட இருந்தும் வந்திருக்கும், இல்லை ரெண்டு பேர் சொல்கிறத சேர்த்து எடுத்திருப்போம். பட் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் சம்வேர். ஐ திங்க் மூபி கிஷோர் கூட இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அவரும் எங்களெல்லாம் அழகாக கிரெடிட்லாம் பண்ணியிருப்பாரு. ஸோ ஒரு நல்ல கம்யூனிட்டியாக இருக்காங்க நம்மளை சுற்றி இருக்கவங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ தட்ஸ் எக்ஸைட்டிங். அதுக்கப்புறம் வந்து ஃபுல் கொஸ்டின் மார்க், வாட் த ஃபக் ஆர் வி கோயிங் டு டூ ஹியர்? லைக் வி ஹாவ் டு ஃபில் த ஸ்பேஸ் வேர் வி சே டு பீப்புள் வி ஹவ் பில்ட் அவர் ஆஃபீஸ், வேர் ஆல்ரெடி டன் அ வால் ஆர்ட், வேர் கெட்டிங் திங்ஸ் ரெடி, வி ஆர் ஒர்க்கிங் வித் அ லாட் ஆஃப் கிளையன்ட்ஸ். பட் we don't want to be very obvious and cocky about this. பட் இதை எப்படி நம்ம இதை ப்ரொவைட் பண்ண போகிறோம் இந்த இன்புட்டை? எங்களுக்கு என்ன தெரியும்னா, இந்த ஆண்ட்ரியஸ் கேலண்டர் ஷாட் தான் இதோட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்கும்னு தெரியுமே தவிர இதை எப்படி எடுத்துகிட்டு போவோம்னு தெரியாது. எனக்கு வந்து கேலண்டர் எங்கேயாச்சும் வைக்கணும், ஆனால் எனக்கு வைக்கிறதுக்கு ஷார்ட் ப்ராப்பராக எடுக்கிறதுக்கு தெம்பு இல்லை. ஒரு 5-6 ஷார்ட் எடுத்துட்டு போஸ்ட்ல எப்பயும் போல இடத்துல பார்த்துக்கலாம்னு கடைசியில் ஏதோ ஒரு ஷார்ட் எடுத்து அதில் கேலண்டரை ட்ராக் பண்ணி அந்த இடத்துல பிளேஸ் பண்ணி அந்த கேலண்டர் உள்ளே அனிமேட் ஆகிற மாதிரி எக்ஸ் மார்க் அனிமேட் ஆகி அது மார்ச் டு மேவா ஜூன், ஐ டோன்ட் ரிமெம்பர். ஓகே, அது மறந்துடுங்க. ஆஃபீஸ் ஒர்க் ஒரு சைட் போயிட்டு இருக்கு, இன்னொரு சைட் ரூமோட ஆர்ட் ஒர்க் போயிட்டு இருக்கு, ரூமோட இந்த லோகோ அண்ட் அதர் ஸ்டஃப் ரூமை ரெடி பண்ணிட்டு இருக்கோன்றதை கன்வே பண்ணணும்ன்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம், ஆக்சுவலி இதை முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தா இதை பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் ப்ராப்பராக பண்ணியிருக்கலாம். ஆனால் எங்களுக்கு அது பெயிண்டிங்லாம் முடிச்சுட்டு பெயிண்டிங் டைம் லாப்ஸ்லாம் இஷ்டப்பட்டு Insta 360 அது இதுன்னு வச்சு எடுத்து ஒன்றுமே யூஸ் பண்ணாமல் இந்த பெயிண்டிங்கை ஒரு பிக்சர் எடுத்து 1 by 1 ஃபோட்டோஷாப்பில் உட்காந்து கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி அதை எல்லாத்தையும் அனிமேட் பண்ணி இந்த பெயிண்டிங்கே அப்படியே உருவாகிற மாதிரி இது மொத்தத்தையும் ஜென்ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பெயிண்டிங் ஸ்பாட்டுக்கு வரா மாதிரி இருக்கும். அது ஒரு மேக்ஸிமம் 4 செகண்ட் ஷாட். ஆனால் அதில் அவ்வளோ ஒர்க், அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஆமா, அதுக்கு வேற 2 ஷாட் எடுத்தோம். எஸ், ஏன்னா க்ளோஸ் வைட்னு போனாதான் கொஞ்சம் லைக் ரியலிஸ்டிக்கா இருக்கும். இன்னொன்று வைட்ல வந்து எனக்கு என்னன்னா
அந்த வீடியோ போய் அந்த ஹைப் போய் ஹிட் ஆகிற இடத்துல ஒரு எர்த் குவேக் மாதிரி வந்து இந்த ஆஃபீஸ்க்குள்ள ஒரு டெப்ரிலாம் ஃபாலோ ஆகிற மாதிரி வைக்கணும் அப்படின்னு தோணுச்சு. இன்னொன்று அந்த கிரியேட்டிவ் ஒரு லோகோ பின்னாடி அந்த வினைல் டிஸ்க்லாம் இருக்கும், அது எல்லாமே ஃபோட்டோஷாப்பில் கட் அவுட் பண்ணி இமேஜஸை வச்சு அனிமேட் பண்ணது. ஒன்றுத்துக்கும் அனிமேஷன் கீப் ஃப்ரேம் பண்ணி ஃப்ரேம்லாம் பண்ணல, ப்ரீசெட் யூஸ் அனிமேஷன் கம்போஸ். சரியா, அது ஒரு ஃப்ரீ ப்ரீசெட், அதோட லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். நாங்கள் பல வருஷமாக அதை யூஸ் பண்ணி தான் ஊரை ஏமாத்திட்டு இருக்கோம்னு கூட சொல்லலாம். எங்களோட மெயின் கான்செப்ட் என்னவா இருந்துச்சுன்னா, இவ்வளோ சொல்கிறோம், அந்த இடத்துல ஒரு டவுன்ஃபால் இருந்துட்டு அதுக்கப்புறம் எண்டிங்கை ஹாப்பியாக முடிச்சோன்னா ஆடியன்ஸ் வியூவர்ஸ்க்கு நல்லா இருக்கும். இன்னொன்று அட் த சேம் டைம் எங்களுக்கு அந்த மூமெண்ட்டில் வந்து பேமெண்ட் வரல கிளைண்ட்ஸ்க்கு வந்து. ஆக்சுவலி நாங்கள் ஆஃபீஸ் ஒர்க்கை முடிச்சு ஆஃபீஸ்க்கு புதுசாக ஏசி வாங்கி போடுறதெல்லாம் மாதம் இஎம்ஐ மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம், இப்போ வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ கிளைண்ட்ஸ் பேமெண்ட் வரல, அந்த ஸ்டஃப் இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப நிறைய பேருக்கு ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஃபன்னி ஹிண்ட் மாதிரி இந்த இடத்துல கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இதே இடத்துல தான் பெட்டு போட்டு படுக்கிற மாதிரி இருந்துச்சு ஷாட். கரெக்டாக இந்த விண்டோவில் வந்து எங்களுக்கு ஒரு சன்லைட் வரும். ஸோ சாய் அந்த ஷாட் எடுக்கும் போது சாய் வந்து இம்ப்ரோவைஸ் பண்ணா, இந்த மாதிரி ஸ்டாட்டிக்காக போகாமல் க்ளோஸ் அப் வந்துட்டு ஃபேஸ் ரியாக்ஷனுக்கு போகலாம் அப்படின்னா அந்த மூமெண்ட் வந்து ஃபேஸ் கிட்ட வந்து நிற்கணும்னு நாங்கள் பிளான் பண்ணோன்னே அடுத்த ஷாட் ஸ்டார்ட் ஆகுறது ஃபேஸ் கிட்ட மேட்ச் கட்டில் ஸ்டார்ட் ஆகணும்னு பிளான் பண்ணோம். அடுத்த ஷாட் வந்து நாங்கள் முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி வச்சோம். அடுத்த ஷாட் வாஸ் கம்ப்ளீட்லி இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் காக்ஸ். That goes with absolutely everything. The static shot. Beautiful, versatile, and necessary. I'm not sure if he's the one who created this, but இந்த ஸ்டைல் வந்து அவரு வீடியோவில் இருந்து தான் நாங்கள் இன்ஸ்பயர் ஆகி பண்ணோம். ஸோ எங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் என்ன, லைக் அக்கௌண்ட்டில் காசு போயிடுச்சு, சுத்தமாக போயிடுச்சு, ஒன்றுமே இல்லை. ஆஃபீஸ் வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு, ஒரு சைடு பாட்காஸ்ட்டுக்கு மைக்கும் வாங்கி போட்டோம், இப்போ ₹1 இல்லை கையிலனா என்ன டெசிஷன் எடுப்போம் அப்படின்னு கொஞ்சம் நெகட்டிவா, கொஞ்சம் கிளீஷேவா தான் யோசிச்சேன். நெகட்டிவ்ல இல்ல, தற்கொலை பண்றது கொஞ்சம் நெகட்டிவ்ல இல்ல. ட்ரிகர் வார்னிங் கைஸ், நான் சூசைட ப்ரோமோட் பண்ணல, அதை நான் சூசைட் பண்ணவும் ட்ரை பண்ணல, சும்மா ஒரு சீனுக்காக அந்த மாதிரி பண்ணியிருந்தேன்னு கூட நீங்க நினைச்சுக்கலாம். ஆனா நாங்க அது ஒரு ஃபன்னி கான்டென்ட்டா தான் வச்சிருந்தோம். இந்த மாதிரி சும்மா ஹியூமருக்கு சொல்லுவாங்கல்ல, அவ்வளோதான் இது போச்சுன்னா அவ்வளோதான் மாமா லைஃபே போச்சு அப்படின்ற மாதிரி நான் வந்து ஒரு மேட்ச் ஸ்டிக்கை வச்சு அந்த ஃப்ரேமில் வந்து இப்படி நின்றுட்டு இருப்பேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டிக்கை பார்ப்பேன். வைடுக்கு போனால் சாய் வந்து ஒரு தண்ணியோ ஒரு பெட்ரோல், நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். சாய் எனக்கு காப்பாற்ற ட்ரை பண்ணுறோம், இல்லை பெட்ரோல் ஊற்றி கொளுத்த ட்ரை பண்ணால் நீங்கள் அது ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் விட்டுறலான்னு சொல்லி நாங்கள் அப்படி மாற்றிட்டோம். ஏன்னா ஜென்ஃபில் ஒழுங்காக வரல, நாங்கள் பெட்ரோல் பிளான் பண்ணோம், சாயை ஊற்றி கொளுத்துற மாதிரி தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு. ஸோ எஸ், அந்த சீனில் வந்து எப்படி இருக்கும்னா, ஸோ பேசிக்லி அந்த சீன் வாஸ் ப்ரிட்டி ஈஸி டு டூ. ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் பேசிக்ஸ் தெரிஞ்சால் நீங்கள் அதை ஈஸியாக பண்ணிடலாம். ஒன்றுமே இல்லை, அது 2 ஸ்டாட்டிக் ட்ரைபாட் ஷாட்ஸ். ஓகே, ஃப்ரீஸ் ஃப்ரேம், என்னோட ஃபேஸ் மட்டும் மாஸ்க் பண்ணி அதுக்கான மூமெண்ட், ஐ மூமெண்ட்டோ சரி, எதுக்கு எந்த அளவுக்கு மூமெண்ட் இருக்குமோ அந்த அளவுக்கு மட்டும் என் ஃபேஸை மாஸ்க் பண்ணி என்னோட ஹெட் மட்டும், ஐஸ் மட்டும் மூவ் ஆகி அந்த மேட்ச் ஸ்டிக்கை பார்க்கும். ஸோ அந்த மேட்ச் ஸ்டிக் வந்து நான் ரியலிஸ்டிக்காக அந்த ஃப்ரேமில் பிடிச்சிட்டு நான் பண்ண ஆக்ஷன் என்ன, சும்மா அந்த மேட்ச் ஸ்டிக்கை மட்டும் பார்த்தேன். ஆனால் என் ஃபேஸ் லைட்டாக மூவ் ஆச்சு, என் பாடி லைட்டாக ஷேக் ஆச்சு. ஸோ அதை அவாய்ட் பண்ணி ஒரு ஃப்ரீஸ் ஃப்ரேமில் என் ஹெட் மட்டும் மூவ் ஆகிற எஃபெக்ட் கொண்டு வரதுக்கு அந்த ஃபுட்டேஜை ஃப்ரீஸ் ஃப்ரேம் பண்ணி என்னோட ஃபேஸை மாஸ்க் பண்ணி என் ஐ மட்டும் அந்த சைட் திரும்புற வரைக்கும் அந்த ஷாட்டை வச்சுட்டு ஒயிட் ஷாட் போகும்போது எங்களுக்கு பேக்ரவுண்ட் ஃபர்ஸ்ட்டு ரொம்ப எம்டியாக இருந்துச்சு. ஸோ பேக்ரவுண்டில் ஃப்ளேம்ஸ்லாம் ஆட் பண்ணோம் ஃபோட்டோஷாப் ஜென்பில் வச்சு. அடுத்து சாய் வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக ஒரு கெரோசின் கேன் மாதிரி ஒரு கேனை பிடிச்சிட்டு அதுக்குள்ளே பெயிண்ட் ஊற்றி ப்ளூ கலரில் மாற்றணும். டேமேஜ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, கெரோசின் ஊற்றி நாங்களே சூசைட் பண்ணிடுது, அதனால் அது தண்ணியாக மாற்றிடலாம்னு சொல்லி ஃபோட்டோஷாப் ஜென்பில் அதே மாதிரி வாட்டர் ஆட் பண்ணோம். அது ப்ராப்பராக வரல, எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை, ஆனால் பட் அவுட்கமில் நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் அதே சீன்லேயும் அதே சேம் எக்ஸாக்ட் ஃப்ளேம் என் கையில் இருக்க மாதிரி பண்ணிட்டு இந்த சீனில் வந்து என்னோட ஹெட் ஃபுல்லாக திரும்பும், லைக் திரும்பி கேமராவை பார்த்து டைலாக் சொல்லிட்டு அப்புறம் கீழே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்க ஒரு ஃபோனை பார்க்கும். ஸோ இதுக்கு வந்து என்னோட ஹெட்டை தனியாக ரோட்டோ பண்ணி வச்சேன், மாஸ்க் பண்ண அந்த இடத்துல ப்ராப்பராக வராதுன்னு சொல்லிட்டு என் ஹெட்டை ரோட்டோ பண்ணி வச்சு மிச்சம் எல்லாமே ஃப்ரீஸ் ஃப்ரேமில் இருக்கும். சாயும் ஃப்ரீஸ் ஃப்ரேமில் இருப்பான், அது ஜென்ஃபுல்லான பிக்சர்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்டாட்டிக்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஷாட்டில் வந்து எங்களுக்கு எப்படின்னா இப்போ வந்து ஃபுல் வீடியோவே ஸ்கிரிப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஹைப் போயிட்டு ஃபுல் டவுன்ஃபால், லைக் ராக் பாட்டம் அடிச்சிருச்சு. ஓகே, ஸோ இந்த ராக் பாட்டம் அடிச்சுட்டு இங்கே நாங்கள் ஒரு ரிலீஃப் கொடுத்தா தான் லைக் ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நாங்கள் அடுத்து சொல்ல போகிறது வந்து மெயின் வீடியோவோட ஃபோக்கஸ் என்னென்னா, புது ரூம் போட்டோம், மைக் வாங்கி போட்டோம், நல்ல ஒர்க் வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட் நாங்கள் பாட்காஸ்ட்டுக்கு நாங்கள் 2 பேர் மட்டும் பேசாமல் ஒரு கெஸ்ட்டை இன்வைட் பண்ணி பேசலான்றது தான் மெயின் ஐடியா. ஸோ பாட்காஸ்ட் ஷூட் பண்ணுற அந்த எண்டிங் ஷாட் மட்டும் தனியாக இன்னொரு நாளில் ஷூட் பண்ணோம், மைக்லாம் வச்சு யூஸ் பண்ணாமல் கேவலமாக ஒரு ஆடியோ குவாலிட்டியில். அதெல்லாம் நீங்கள் கண்டே பிடிக்கல, ஐஃபோனில் நான் பேசினது அது. ஸோ அதை அங்கே ஷூட் பண்ணி சீரியஸாக பேசி பண்ணலான்னு நினச்சோம். ஆனால் கடைசியில் சாயோட மீம் ஃபேஸ் வந்து அந்த இடத்துலையும் வச்சிடலாம், அப்போ தான் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து என் கேரக்டர் ஸ்டார்டிங்லேருந்து சாய் ஒரு லூசு
கோதி மாதிரி கேரக்டர்ல தான் இருப்பான், சிரிச்சுட்டே என்னன்னே புரியாம அவன் வந்து அந்த வேர்ல்டுக்கு ரியாக்ட் பண்ணிருப்பான். நான் வந்து அந்த வேர்ல்டுல எல்லாமே தெரிஞ்ச மாதிரி தான் நடிப்பேன், ஐ மீன் இருப்பேன் அந்த சீன் ஃபுல்லா. ஸோ இங்க வந்து நான் காம வந்துட்டு ஏ கைஸ் வெல்கம் டு தி சிசி பாட்காஸ்ட், வி ஆர் பிரிங்கிங் இன் கெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் சொல்லும் போது இவன் வந்து மேல காசு பிறந்துட்டு இருக்கிறத பார்த்து என்ன ரியாக்ட் பண்ணி கடைசியில் அங்கே பாருன்னு சொல்லும் போது திரும்பி பார்த்தா அது பிக் ரிவீல், லைக் நாங்கள் கெஸ்ட் இன்வைட் பண்றோம் அப்படின்றது டெக்ஸ்ட்ல போடாம, டெக்ஸ்ட்ல குட்டியா போட்டிருந்தோம், டெக்ஸ்ட்ல போடாம சும்மா ஒரு எம்டி சேர் ரிவால்வ் ஆகி நின்னா எங்கள் லோகோ முன்னாடி. தட் கன்வேஸ் தி ஹோல் திங், ரைட்? பட் இதுதான் இந்த டோட்டல் கான்செப்டோட வீடியோவே. கான்செப்டோட வீடியோவா? வாட் தி தூக் ஷிட் கைஸ், ஐ திங்க் ஐ லெட் சைட் few things I want to address. ஸோ இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா வந்து இது வந்து ஜெனரலாக எங்களோட எல்லா ஸ்கிரிப்ட்லேயுமே கொஞ்சம் ஓவர் போர்டாக போகும், எஸ். பட் எங்களுக்கு வந்து இன்டெகிரிட்டி மெயின்டைன் பண்ணுங்கிறது இஸ் நம்பர் ஒன். பிகாஸ் லைக் நிஜமாவே எங்களுக்கு ஒரு கிளையண்ட் சுச்சுவேஷன் இருந்ததுனால இட் மேட் சென்ஸ் டு சே சம் ஸ்டோரி வேர் ஓ கிளையண்ட் பேமெண்ட் வரல, ஓ என் வாழ்க்கையே துக்கமாக இருக்கு. பட் லைக் என்ன சொல்றது, ஒன்று எங்கள் கதையை சொல்லனா கம்ப்ளீட்டாக ஃபிக்ஷனலாக போகலாம். பட் நாங்கள் எங்கள் கதையை சொல்லும் போல இட் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு சே த ட்ரூத், ஒரு லெவல் ஆஃப் இன்டெகிரிட்டி. பிகாஸ் நாங்கள் இப்போ பெருசாகிறோமோ இல்லையோ ஒரு லெவல் ஆஃப் ஃபாலோயிங் வருதுன்னா ஐ வுட் ஹோப் தட் இட்ஸ் பிகாஸ் தே லைக் அஸ் ஃபார் ஹூ வி ஆர். பீப்புள் ஹூ ஃபாலோ சிசி நோ சிசி ஃபார் வாட் சிசி இஸ். இட்ஸ் நாட் லைக் நாங்கள் வந்து நீங்கள் எங்களை தெரியலனா எங்கள் வீடியோஸ் பார்த்தா நாங்கள் உங்களுக்கு கம்ப்ளீட் சேஞ்சாக மாதிரியே ஃபீல் ஆக மாட்டோம். எங்கள் லைஃப்பில் நடக்கிற என்னென்னவோ, சிசிக்கு நடக்கிற என்னென்னவோ அதை வச்சு தான் வீடியோ பண்ணிருக்கோம், பாட்காஸ்ட் எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். வி ஜஸ்ட் வாண்ட் டு பில்ட் திஸ் லைக் அ கம்யூனிட்டி, லைக் ஃபெல்லோ பீப்புள் வந்து அவேவா ஃபீல் பண்ணாமல் இப்போ இவங்ககிட்டே நம்ம அப்ரோச் பண்ணி ஏதாச்சும் டவுட்ஸ்னா கேட்கலாம், இல்லை ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ்னா இவங்களை ஹையர் பண்ணலாம் அப்படின்றதான் பேஸ் கான்செப்டே. கிரியேட்டிவ் க்ரோடோட பேஸ் கான்செப்டே அதான். ஒரு we should build a community for like-minded people. இப்போ கம்மிங் டு அந்த மைக் வாங்கின மேட்டர். ஸோ வந்து ஒரு வீடியோ ஃபுல்லாக நாங்கள் இந்த மைக்கை சீன் போட்டு பேசிட்டோம், பெரிய மைக் செட்லாம் வாங்கிட்டோம். நவ் ஆர் பாட்காஸ்ட் ஆடியோ குவாலிட்டி இஸ் கோயிங் டு பி த ஷிட். ஃபைனலாக காசு தூக்கி போட்ட சீனில் நாங்கள் நிஜமாக மைக்கை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். we forgot this one thing called reverb. Big fuck up, major fuck up that is. Yeah, they're very good mics. Or Audient Evo 8 sound card. I don't know if this is all the best thing in the world. Audio people வந்து trash comment போடுறீங்களா இல்லை எனக்கு தெரியாது. பட் யாரோ ஒருத்தவங்களுக்கு இது உதவும்னு நினைக்கிறேன். தோஸ் ஆர் பிராண்ட் நியூ. நாங்கள் ஒரே ஒரு வீடியோவுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், அதுவும் கேவலமாக வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே டப்பாவோட வச்சு பக்காவாக பேக் பண்ணி வச்சிருவோம். ஸோ அப்போ லைக் வி ஜஸ்ட் நீட் டு கெட் ரிட் ஆஃப் இட். பிகாஸ் நான் டெய்லி ஆஃபீஸ் வந்து இதை பார்த்தாலே எனக்கு துக்கமாக இருக்கு. தோத்துக்கிட்டே இருக்கியேடா வாழ்க்கையில், அந்த மைக் என்னை பார்த்து டெய்லி கேட்குது நான் ஆஃபீஸ் வரும்போது. ஸோ தயவு செஞ்சு யாராவது வாங்கிக்கிறதுனா வாங்கிக்கோங்க, இன்ட்ரெஸ்ட்னா டிஎம் பண்ணுங்க. I guess finally I would want to end it with church. The church யாருன்னா வந்து கடவுள், சவுண்ட் கடவுள். அர்பன் தோலாவும் அவரோட டீம்ல வந்து ஸ்ரீ கிரிஷ் அவங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நாங்கள் ஃபுல்லாக மியூசிக்லாம் போட்டு முடிச்சிட்டோம். மியூசிக் வந்து நாங்கள் எபிடமிக் சவுண்ட்லேருந்து எடுப்போம். எனக்கும் சிவாக்கும் மியூசிக் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த லைக். நாங்கள் வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் ரஃப் எடிட் அடுக்கிட்டு மியூசிக் ஃபர்ஸ்ட் வச்சு எடிட்டை ஷார்ட் பண்ணிடுவோம். அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் கோல். வீடியோ பார்த்தீங்கன்னாலே ஒரு பாட்டோட ஃப்ளோவில் தான் போகும், டப்பு டிப்புன்னு இப்படி ஆறதே இந்த பாட்டுனால தான். ஆனால் இதுக்கு அடுத்த லெவல் அஃப்கோர்ஸ் டு இமர்ஸ் பீப்புள். இப்போ ஒரு கேரக்டர் இந்த என்வாயர்மெண்ட்குள்ள இருக்கான்னு காமிக்கிறதே அந்த என்வாயர்மெண்டோட சவுண்ட்ஸ், அந்த என்வாயர்மெண்டோட பிஹேவியர் வச்சு தான். ஸோ இந்த இடத்துல வந்து சவுண்ட் டிசைன் அண்ட் லைக் மிக்சிங் ஹேட் டு கம் இன் கிளச். ஸோ அவங்க ஸ்டூடியோவில் போய் உக்காண்டோம். அண்ணே இதுதான் அண்ணே காப்பாற்றி கொடுங்க. வீடியோ நல்லா இருக்கிறதுனால தேவர் ஆல்சோ எக்ஸைட்டட் ஐ திங்க். பட் தென் லைக் அவங்க தே போட் தேர் ஹார்ட் அண்ட் சோல் இன்டு இட். நான் கேட்கவே இல்லை லைக் இவ்வளவு பண்ணுவாங்கன்னா நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. பட் தட் கோஸ் டு ஷோ யூ ஹவு ஃபக்கிங் பேஷனட் தே ஆர் அபவுட் வாட் தே டூ. இப்போ யார் அர்பன் தோலா அப்படின்னா வந்து எங்களுக்குலாம் we know it very well, but of course like some of you will not know. இப்போ ஐ லவ் யூன்னு ஒரு சாங்க்கு ஒர்க் பண்ணோம் ஏகன் அண்ட் அர்பன் தோலாக்கு. ஸோ அந்த சாங் வந்து அந்த சாங் ஃபுல்லாக விஎஃப்எக்ஸ். இட் இஸ் வெரி ஃபன் வீடியோ ஆன் இட்ஸ் ஓன். அப்போ தான் அவங்களெல்லாம் மீட் பண்ணோம். வெரி லைக் அமேசிங் பீப்புள். எனக்கு ஒரு நாள் அவங்களாம் பாட்காஸ்ட் கூப்பிடணும். அவங்க அன்னைக்கு வந்து அநியாயமாக பாட்காஸ்ட் கண்டென்ட் எல்லாம் எங்கள்கிட்ட முன்னாடியே பேசி ஏமாத்திட்டாங்க. பாதி பேர் எங்கள்கிட்ட பேசும்போது லைக் ஒரு கேமரா முன்னாடி வச்சு ரெக்கார்ட் பண்ணால் அது பயங்கரமான பாட்காஸ்ட்டாக ஹிட் ஆகும், லைக் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி தோணும். ஆனால் அதே கான்டென்ட் வந்து கேமரா முன்னாடி போய் பேசணும்னா வராது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பாட்காஸ்ட்டு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு மாதிரி போகணும். நாங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டு நாங்களும் கொஞ்சம் இன்டர்வியூ டைப்பாக போகாமல் இருக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணோம். ஆனால் அங்கே போயிட்டு வந்து எங்களுக்கு வாயை திறக்க வரல, எதுவுமே பேச வரல, ஏன்னு தெரியல. என்ன ஆனால் ப்ராப்பராக பேசி அவர் ஒத்தாலாம் தூக்கி கொடுத்துட்டாரு. ஆல்சோ நெக்ஸ்ட் வந்து ஃபியூ கெஸ்ட் நிஜமாக பிளான் பண்ணியிருக்கோம், சும்மா சொல்ல. ஃபியூ கெஸ்ட்னா ஒரு 2-3 பேர் தான் பிளான் பண்ணியிருக்கோம்.
அவங்களும் லைக் இந்த சேம் ஃபீல்டில் கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவ் பீப்புள் ஹூ கேன் டாக் அபவுட் மெனி ஸ்டஃப்ஸ் லைக் தட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைஸ் இந்த நியூஸில் இருக்க கைஸ். எஸ் அண்ட் ஐ கெஸ் நீங்கள் இந்த பார்க்குறீங்க, யூ திங்க் தேர் ஆர் சம் கெஸ்ட் ஹூ வில் be interested to come here, or like it will make sense for the community of film making and video creation as a whole. அப்படின்னா வந்து more than happy to like கொஞ்சம் டம்டம்ஸ் தான் நம்மலாம் எஸ் கற்றுக்கலாம், உருப்படலாம் எல்லாரும் சேர்ந்து. எங்களுக்கே நிறைய விஷயம் தெரியாது. பாட்காஸ்ட் நாங்கள் ஒரு கெஸ்ட்டை கூப்பிட்டு அவர் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது தான் எங்களுக்கே அந்த விஷயம் தெரியுது. லைக் அதையே நாங்கள் அப்போ தான் லேர்ன் பண்ணிக்கிறோம். நாங்களும் டிப்பிக்கலாக நீங்கள் அந்த சைட் கேமராக்கு அந்த சைட் நீங்கள் உட்காந்து பார்க்குறத தான் நாங்கள் இங்கே பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் கொஸ்டின்ஸ் கேட்டு இன்ட்ராக்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். நாங்களே அந்த மூமெண்ட்டில் தான் நாங்கள் அதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிறோம். அதனால தான் இன்னொரு ஒரு லைக் நிறைய கற்றுக்கணுன்றதுக்கு ஒரு ரீசன் கூட இது இந்த பாட்காஸ்ட்டை சொல்லலாம். ஐ திங்க் ஓவரா பிரேக் டவுன் பண்ணுறேன்னு சொல்லி பிரேக் டவுன் ஆகிட்டு இருக்கோம் நாங்கள் இப்போ தூங்காம. ஸோ எஸ் கைஸ், திஸ் இஸ் YNC Shiva signing off from this episode. That is Sai Muthuraman. See you guys in the next episode with a guest, banger guest. Bye bye. See you. Oh my god, いつかまるはさんさん。だったわられ、だたらおらこられ、でたらおらこられ、こぐらおらこられ。だったわられ、だたらおらこられ。